4ஆம் வீட்டு அதிபதியை உங்களோட ராசி அதிபதியை பார்ப்பதால், நல்லா பாருங்க, 4ஆம் வீட்டு அதிபதியை உங்க ராசி அதிபதி 3ஆம் பார்வையாக வெற்றி ஸ்தானமா பார்ப்பதால் வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் மாத்துறது, வாங்குறது, பண்றது, கார் வாங்குறது எல்லாமே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நடக்கும் இந்த சுக்கிர பயிற்சி. 3ஆம் பார்வைங்கிறது ஒரு சிறப்பு பார்வை. 3ங்கிறது சிறு இடம் மாற்றம். அவர் எத்தனை இடத்தை பார்க்கறாரு? உங்களுடைய 4ஆம் இடத்தை, உங்க ராசில இருந்து 4ஆம் இடத்தை 3ஆம் பார்வையா பார்க்கிறார். அப்ப வெளிநாடு, வெளியூர் 4ஆம் இடத்தை பார்க்கறாங்க. வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க, வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க ஒரு சிறு வேலையை இடம் மாத்த போறீங்க. 4ஆம் இடத்தை அவர் 3ஆம் பார்வையா பார்ப்பதால் இந்த பலன் இருக்குது. இந்த ராசி 11 ராசி. இங்க சனி பகவான் ஆட்சி பலமா இருப்பார். பொதுவாகவே இவங்க எப்போதுமே படிப்பறிவுல பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் உங்கள்ட்ட இருக்கும். வெளிநாட்டு வேலை பார்த்தேன், வெளியூர்ல வேலை பார்த்தேன், பயங்கரமான ஒரு லெவலுக்கு போனேன், என்னால போக முடியல. இப்ப எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க எனக்கு அவங்க ஆர்டர் பண்ணி நான் வேலை பார்க்கறேன். அப்படி இருக்கு என்னுடைய நிலைமை. எனக்கு இட பிரச்சனை இருக்கு. நான் எப்படி சொல்லுவாங்க, இட பிரச்சனை இருக்கு, சொத்து பிரச்சனை இருக்கு, வண்டி வாகனம் நிறைய செலவுல பாக்குறேன். இந்த பாதசனியானது நீ பல விதமான ஒரு விஷயத்தை உனக்கு காட்டுது, பலங்கமான ஒரு பிரச்சனை உனது காட்டுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீ கேட்டுப்பாரு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆசையான பயிற்சி. வருஷத்துல 2 வாட்டி இந்த சுக்கிர பகவான கிரக பயிற்சி, ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி. நல்லா பாருங்க, இவ்வளவு நாள் வரைக்கும் சுக்கிர பகவான் ஒரு வாடகை வீட்டுல அந்த சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் வர்றார். அது மட்டும் இல்லைங்க, இந்த சுக்கிர பகவான் பயிற்சி மே மாசம் 11ஆம் தேதி வரை அந்த பயிற்சி இருக்குது. ரொம்ப நாளா கிடையாது. மே மாசம் 11ஆம் தேதி வரை அந்த கொஞ்ச காலம் மட்டும் தான் அவர் நிற்பார். ஒரு மனிதனுக்கு சுக்கிர பகவான் வந்தா திடீர் ஜாக்பட் யோகம் அடிக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி? சுக்கிர திசை வந்தா, சுக்கிர புத்தி வந்தா ஏன் நம்ம ஜாதகத்தை எடுத்து போய் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு மகாலட்சுமி யோகத்தை காட்டுறது சுக்கிர பகவான் வர்றார். அப்படி ஒரு சுக்கிர பகவான் ஆட்சி பலமாக. அது மட்டும் இல்லாம காலச்சக்கரத்தின் 5ஆம் வீட்டு சூரியவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. எப்படி? தலைமை பொறுப்பு கிரகம் உச்சம், ஆசை கலை கிரகம் ஆட்சி பலம். இது எல்லாமே எப்படிப்பட்ட யோகத்தை 12 ராசிக்கு கொடுக்க போகுது. ஆசை இல்லாத மனிதன் கிடையாது. மனைவி, குடும்பம், பொருளாதாரம், வருமானம், திடீர் யோகம், ஆடம்பர சொகுசுகாரு, சொகுசு பங்களா, வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன், நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு கிரகமான சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தை உட்கார்ந்துருக்காரு. தலைமை கிரகான சூரிய பகவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. இது எப்படிப்பட்ட யோகம் 12 ராசி கொடுக்க போகுது. தயவு செய்து சொல்றேன், உங்க ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. இது கொஞ்ச நாள் மட்டும்தான் அந்த யோகம் இருக்கும். உங்க நட்சத்திரத்துக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 11வது ராசி. ரொம்ப லாபகரமான ராசி. இந்த ராசியில பிறந்துட்டா எப்படி லாபகரமான ஒரு குணம் இருக்குங்கிறாங்க கும்பராசியை பொறுத்தவரை. ஏன் இந்த ராசி 11 ராசி? இங்க சனி பகவான் ஆட்சி பலமா இருப்பார். பொதுவாகவே இவங்க எப்போதுமே படிப்பறிவுல பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் உங்கள்ட்ட இருக்கும். அது இல்லாம பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நல்லா பாருங்க, இவங்க மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. எப்படி? இவங்க மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. பெருசா பிரம்மாண்டமா வாழ்க்கையில ஒரு பிளானோட நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எடுத்து பாத்துங்க, கும்பராசினா ஒரு பிளானோட உங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்த அடையினா கண்டிப்பா அடையணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் கும்பத்தை பொறுத்தவரை. அப்படியோட கும்பராசி என்பது வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. உங்க ராசியுடைய அதிபதி, நட்பு கிரகத்துடைய அதிபதி யார்? சுக்கிர பகவான் வர்றதுனால உங்களுக்கு சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற நல்லா பார்க்கணும். உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி, 8ஆம் வீட்டு அதிபதி, நல்லா தெரிஞ்சுக்கணும். 3ங்கிறது முயற்சி, வெற்றி, தகவல் தொடர்பு, படிப்பு, கல்வி எல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். ஒரு மனிதனுடைய ஒரு சிறு பயணம் 3ஆம் இடம். அடுத்து பாருங்க 8ஆம் இடம். பொதுவா பாருங்க 8 கூடியவர் தான். இப்ப 8ஆம் இடத்துல இருக்கு திடீர் யோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், திடீர் ஒரு மாற்றங்கள், வீடு, ஒரு வழக்கு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே இந்த 8ஆம் இடத்துல இருக்கு. ஆனா 8ஆம் இடம் ஒரு மனிதருக்கு முக்கியமான ஒரு மனிதனை திடீர்னு ஒரு யோகத்துல கொண்டு வச்சிடும். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் பாருங்க ஆட்சி பலத்துல 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தை போய் உட்காந்துருக்காரு. எப்படி? வெற்றி ஸ்தானத்துல சுக்கிரன். அதனாலதான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். 7 சனி பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் 3ஆம் பார்வையாக சிறப்பு பார்வையாக சுக்கிர பகவானை பார்ப்பதால் 7 சனியில பாதிக்கப்பட்டவங்கலாம் ஒரு திடீர் யோகம் இப்ப வேலை செய்யும். எப்படி? திடீர் யோகம் வேலை செய்யும். 7 சனி பாதிக்கப்பட்டிருக்காங்களா அவங்க யாரெல்லாம் ஜாதகம் எடுத்து பாருங்க. சுக்கிர புத்தி வரதான் பாருங்க. சனி பகவான் நல்லா இருக்கான்னு பாருங்க. குரு பகவான் நல்லா இருக்கான்னு பாருங்க. இப்ப நல்ல ஒரு யோகம். ஏன்னா குரு பகவான் ராசியை பாக்குறாரு 1, சனி பகவான் சுக்கிர பகவானை பாக்குறாரு 2. ஒண்ணும் இல்லைங்க, நிறைய பேருக்கு நான் ஓப்பனா சொல்றேன். சொன்ன போனா
இந்த பாத சனி ஒரு சில பேருக்கு பலவிதமான பிரச்சனை உண்டு பண்ணுங்கிறாங்க. சனி பவன் சரியில்லைன்னு என்ன பண்ணும்? பொருளாதார வருமானத்தை குறைக்க பார்க்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய பேச்சு இருக்கு பாத்தீங்களா, பேச்சுல வில்லங்க தோணதை வச்சுப்போம். ஒருத்தர் சொல்லுவார், நான் போய் தேவையில்லாம ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேங்க. ஒரு பணத்தை ஒரு நிறுவனத்துல ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன். அந்த பணத்தை அப்படியே வாங்க முடியல, அப்படியே போச்சு. பல லாஸ், பயங்கரமான லாஸ் எல்லாம் போயிட்டேன் அப்படிம்பார் ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா, நல்லா வேலை பார்த்தேன் மேலதிகாரிட்ட திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, திடீர்னு ரிசைன் பண்ணி விட்டாங்க. வெளிநாட்டை வேலை பார்த்தேன், வெளியூர்ல வேலை பார்த்தேன், பயங்கரமான ஒரு லெவலுக்கு போனேன், என்னால போக முடியல. இப்ப எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க எனக்கு அவங்க ஆர்டர் பண்ணி நான் வேலை பார்க்குறேன். அப்படி இருக்கு என்னுடைய நிலைமை. எனக்கு இட பிரச்சனை இருக்கு. நான் எப்படி சொல்லுவாங்க, இட பிரச்சனை இருக்கு, சொத்து பிரச்சனை இருக்கு, வண்டி வாகனம் நிறைய செலவுகளை பாக்குறேன். இந்த பாதசனியானது நீ பல விதமான ஒரு விஷயத்தை உனக்கு காட்டுது, பலங்கமான ஒரு பிரச்சனை உனது காட்டுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீ கேட்டு பாருங்க. நான் சொல்றது யாருடைய ஜாதகத்தை, பிரபு ஜாதகத்தை தசாபதி சரியில்லையோ, பாதசனி இவங்களுடைய தொழிலையும் இவங்களுடைய உத்தியோகத்திலையும் வருமானத்திலையும் பேச்சிலையும் உடம்பு ஆரோக்கியத்திலையும், எப்படி இந்த தொண்டை பகுதி நல்லா தெரிஞ்சுக்கணும். தொண்டை பகுதி, கால்வெளி, சனினாவே என்ன கால், வயிறு சார்ந்த விஷயம், இது மாதிரி ஒரு தடங்களை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. உடல் ரீதியா நான் சொல்றேன். நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம ஒரு குழப்பமா இருப்பீங்க பாருங்க. மனைவியை புரிஞ்சுக்க முடியாம, கணவனை புரிஞ்சுக்க முடியாம, திருமண தடை வர்றது, குழந்தை பாக்கியம் தாமதம், எல்லாமே கும்பராசிக்கு நிறைய வந்துடும். நான் இது ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த கும்பராசிக்காரங்க. அதிக ஜாதகம் கொடுத்தீங்க அம்மன் இருக்கு. இப்ப ஏன் இந்த நிறைய பேருக்கு இந்த மாற்றம்னா, சுக்கிர பகவான சனி பகவான் 3ஆம் பார்வையா பாக்குறாரு. ஒண்ணு இல்லை, நான் வேலையை மாறணும், உத்தியோகத்தை மாற்றணும் அப்படின்னு பிளான் இருந்தால் கண்டிப்பா நீங்க மாறிக்கலாம். இப்ப கண்டிப்பா வேலை மாற்றம் உங்களுக்கு வரும். 3ஆம் பார்வைங்கிறது ஒரு சிறப்பு பார்வை. 3ங்கிறது சிறு இடம் மாற்றம் பாங்க. ஒரு எத்தனாம் இடத்தை பாக்குறாரு? உங்களுடைய 4ஆம் இடத்தை, உங்க ராசில இருந்து 4ஆம் இடத்தை 3ஆம் பார்வையா பாக்குறாரு. இப்ப வெளிநாடு வெளியூர் 4ஆம் இடத்தை பாக்குறாங்க. வெளியூர்ல வேலை பாக்குறாங்க, வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க ஒரு சிறு வேலையை இடம் மாத்த போறீங்க. 4ஆம் இடத்தை அவர் 3ஆம் பார்வையா பார்ப்பதால் இந்த பலன் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஜாதகத்துல சுக்கிரனும் சனியும் நல்லா இருக்கணும். சுக்கிரன் 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்போம்னா கண்டிப்பா வேலை இடம் மாற்றம், வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, சொகுசு காரு, சொகுசு பங்களா வாங்கணும் பிளான் இருந்தா கண்டிப்பா நீங்க வாங்கிதான் ஆகணும். இது யாராலையும் மாத்த முடியாது ராஜா, பார்த்துக்கணும். நான் சொல்லிடுறேன் என்ன காரணம்னு சொல்லிடுறேன். 4ஆம் வீட்டு அதிபதியை உங்களோட ராசி அதிபதியை பார்ப்பதால், நல்லா பாருங்க, 4ஆம் வீட்டு அதிபதியை உங்க ராசி அதிபதி 3ஆம் பார்வையாக வெற்றி ஸ்தானமா பார்ப்பதால் வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் மாத்துறது, வாங்குறது, பண்றது, கார் வாங்குறது எல்லாமே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நடக்கும் இந்த சுக்கிர பயிற்சியில. நான் வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், கண்டிப்பா போவீங்க. விசா வீடு தேடி வரும், கவலை வேண்டாம். குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், 2ஆவது திருமணம் எல்லாமே கைகூடி வரும். நான் திருமணத்துக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் சொல்ல மாட்டேன். திருமணத்துல தடங்கள் இருந்தா இப்போதுமே தடங்கள் வராது, நீங்க கவலைப்பட வேண்டாம். சுக்கிரபலம் ஆட்சி பலனால ஆசையை தூண்டிட்டுவார். அவர் பார்க்கறப்ப கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும். பிடிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க. இது கண்டிப்பா நடக்கும். இது நடந்தே திரும்ப யாராலையும் மாற்ற முடியாது. எப்படி பார்த்தாலும் நான் சொன்ன மாதிரி மே மாசம் 14 அப்புறம் நிறைய கல்யாணம் முடிச்சிருக்காரு. குழந்தை பாக்கியம் நிறையவே கிடைச்சிடும். குருவுடைய பார்வை சூப்பர், எல்லாமே தேடி வரும். சகோதரர் தாய்மாமர் உள்ள விரிசல் சரியாகும். நல்லா தெரிஞ்சுக்கணும். வெளிநாட்டில் உள்ளவங்க இந்த விசா பிரச்சனை, வேலை பார்க்குறீங்களா, எனக்கு விசா பிரச்சனை இருக்கா, அந்த விசா பிரச்சனை சரியாகும். சொந்தமா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி வரும் மூவ் பண்ணுங்க, தொழில நல்ல ஒரு மாற்றம் வரும். அதுக்காண்டி ஜாதகத்தை பார்க்காம தொழில் இறங்காங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்காது. நிறைய ஒரு நல்ல அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். நிறைய ஒரு மாற்றமா வருது. இப்போ சுப செலவு, சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்புகள், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஐடி ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், இந்த துறையை எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி அவங்களாம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. லாட்ரி சீட்டு எடுக்கணும்னா கண்டிப்பா நீங்க எடுத்துருங்க. சுக்கிர பகவான் இந்த சனி பகவான் பார்ப்பெல்லாம் கண்டிப்பா லாட்ரி சீட் எடுத்தா உடனே அடிக்கும். 9ஆம் வீட்டு அதிகம் அவர் பாக்குறாரு. யாரு? சனி பகவான் 3ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப லாட்ரி சீட் நிறைய அடிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது, சாதகமா இருக்கு. 11ஆம் பார்வையாக அவர் சனி பகவான் குருவுடைய வீட்டை பாக்குறாரு. கண்டிப்பா பணம் பொருள் கண்டிப்பா வரும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாதகம் முப்பனா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து இந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல் சார்ந்த துறை, இதெல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றி தேடி வரும். இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் என்ன வருது? இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் தான். பயங்கரமான திறமையான குணம், டேலண்டான குணம், பயங்கரமான ஒரு விஷயத்தை நினைச்சா அந்த விஷயத்தை முடிக்கிறக்கூடிய கற்பனையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க. ஏன்னா உணர்ச்சி வசப்படாத நல்ல ஒரு பாசம், அன்பு குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல 2ஆம் செவ்வாய் இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் என்னமா தெரியுமா? நம்ம இடம் வாங்கணும், வீடு கட்டணும், சொந்த காலம் நிற்கணும், தொழில் பண்ணணும், சேமிப்பு, குடும்பக்காண்டி நம்ம எதுவும் சேமிக்கணும் அப்படின்னு என்ன மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், பாத்துக்குங்க. ஏன்னா கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, மனைவி, மக்கள்கிட்ட ஒரு சின்ன தடங்கள், ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, நிறைய ஒரு கஷ்டத்தை இப்ப பார்த்துருப்பீங்க, நீங்க பார்க்க மாட்டீங்க.
இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வருது. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், நிறைய ஒரு நல்ல அனுகூலம். யூனிஃபார்ம் போல மருத்துவர்கள், ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாம் நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நிறைய பேர் போறாங்க. நல்ல ஒரு அனுகூலமா வருது. மண்ணால யோகம் வரும், வெளிநாடுல யோகம் வரும், வெளியூராக யோகம் வரும், இடமாக யோகம் வரும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்களை பணத்தை போட வைக்கும். அதுக்கான சிந்தனை மனசை தூண்டும் பார்த்து. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அப்புறம் சதயத்தில் பிறந்த பயங்கரமான பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும். ஒரு விஷயத்த நிறைய திங்க் பண்ணுவீங்க. வாழ்க்கையில சாதிக்கிற வெறி நிறைய இருக்கும். நீங்க கவலையப்படாதீங்க. யாரு இந்த அதாவது இந்த சதயத்தில் பிறந்தவங்க நிறைய ஒரு மாற்றம் வருது. சதயத்தில் பிறந்த அனைவருக்கும் நல்ல யோகம் வருது. ஏன்னா ராகு போகக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம். இப்போ நல்ல காரியம் நல்ல விஷயம் பண்ண போறீங்க. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், நிறைய ஒரு கெமிக்கல் ஃபீல்டு, கலை ஃபீல்டு, ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் நிறைய விஷயத்தை சாதிக்க போறீங்க. வண்டி, வாகனம், வீடு, பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம், எல்லாமே தேடி வரக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு. யாரு நான் சொல்ற சதயத்தில் பார்த்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. படிப்பு, கல்வி, உத்தியோகத்தை உயர்ப்பது எல்லாமே கண்டிப்பா உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. நீங்க எது வந்தாலும் பயப்படாங்க. யார் பொருளாதார நிறைய ஒரு யோகம் தேடி வருதுங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சொல்றேன். டைமிங் பக்காவா இருக்கு. எடுத்த காரியம் வெற்றி. எப்படி எடுத்த காரியம் வெற்றி. இப்போ இடம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, நிறைய ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் என்ன குரு வக்கர நிவர்த்தியிட ஒரு சுப செலவு சுபாரியத்தை கண்டிப்பா பண்ண வைப்பாரு. நல்ல ஒரு மாற்றம் உங்களை தேடி வரும் பாருங்க. இந்த புரட்டாசி நட்சத்திரம் ஒரு பொன்னான நேரமா கண்டிப்பா வேலை செய்யும். இதை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்க. நல்ல ஒரு கண்டிப்பா ஒரு மாற்றம் உண்டு. ஏன்னா எல்லாமே நல்லதான் சொல்ல முடியுது, கெட்டதா சொல்ல முடியல. உங்க சுயஜாத தசாபதியை பார்த்துட்டு நீங்க மூவ் பண்ணுங்க. இந்த சுக்கிர பயிற்சி பயங்கரமான ஒரு வெற்றியை கண்டிப்பா கொடுக்கும். திடீர் யோகம் தேடி வரும் பார்த்து. எப்படியே திடீர் யோகம் கண்டிப்பா உண்டு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி உண்டு. ஏன்னா நிறைய ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேடி வருது. தாய் தந்தையோட உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அவருடைய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கும்பத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.